கண்ணில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கின்றார். கண்ணில் புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். நீதி மறையும் போது அமைதி இல்லையே, நீதி மறையும் போது அமைதி இல்லையே. நீங்கா பகையினாலே வாழ்வில் தொல்லையே, நீங்கா பகையினாலே வாழ்வில் தொல்லையே. இணைவோம் பகை மறைப்போம் இறைவன் உறவிலே, இறைவன் உறவிலே. கண்ணில் புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். இயேசுவின் அழைப்பை ஏற்று திருப்பலி ஆற்ற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வருகை பாடலிலே இயேசு அழைக்கின்றார் என்ற வார்த்தைகளை கேட்டோம். புதிய வானம், புதிய பூமி, புதிய பாதை அமைக்க அவர் நம்மை அழைக்கிறார். இயேசுவின் அழைப்பு வித்தியாசமானது. அவர் இறைவனாக இருந்து நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் கடவுளிடம் கொண்டு வருவதற்கும், இந்த உலகத்தையே ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கும் அவர் நம்மை அழைக்கிறார். இன்றைய பாடலிலே நாம் கேட்டோம், நீதி எங்கு இல்லையோ அங்கு அமைதி தவழ முடியாது. நாம் எல்லோரும் சில சமயத்தில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய இதயத்தில் அமைதி இல்லை. அமைதி இதயத்தில் உருவானால் எல்லா இடத்திலும் நாம் இந்த அமைதியை கொடுக்கலாம். ஏனென்றால் இயேசு நம்மை அனுப்பிய பொழுது என்ன சொன்னார்? எந்த வீட்டிற்கு சென்றாலும் அமைதி இந்த வீட்டிற்கு உண்டாகுக என்ற வார்த்தையை அவர்களுக்கு முழங்கினார். அது ஒரு தாரகை மந்திரமாக நமக்கு இருக்கிறது. இதை நன்றாக உணர்ந்தவர்தான் பிரான்சிஸ் அசிசியார். எனவே அவர் என்ன சொல்லுகிறார்? அமைதியின் தூதனாய் இறைவா என்னை மாற்றுமே. நம்முடைய அழைப்பின் சாரமே இதுதான். ஒப்புரவு, அமைதி, மகிழ்ச்சி, எல்லோருக்கும் ஆசிர். இந்த அழைப்பை நாம் நிறைவாக வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து இந்த திருப்பலியில் நுழைவதற்கு முன்னால் நம்முடைய தவறுகளை நினைத்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். நிறைய தடவை அமைதியை ஏற்படுத்துவதற்காக பதிலாக அமைதியை குலைத்தவர்களாக இருக்கிறோம். மனதில் காயங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு பதிலாக காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதற்காக ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து தனது அன்பு திருமகனின் விழாவில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை தூயவராக மாற்றி நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 வரை, 14 முதல் 16 வரை. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவரும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவறிந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகின்றேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றார். ஆண்டவருடைய அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் வழியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை
அவர்களது ஆற்றலின் மேன்மை உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது, நம் அரசர் இஸ்ராயேலின் தூயவருக்கு உரியவர். நம் அரசர் இஸ்ராயேலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவே. ஆண்டவரின் பேரன்பை என்றென்றும் நான் பாடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 3 முதல் 4 முடிய மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிகிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தக ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வாக்கியங்கள் 37 தொடங்கி 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியான அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர்
இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நம் ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அன்பு செல்வங்களே, இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் அவருடைய அன்பால் நிரப்ப வேண்டுமென்றும் வேண்டுகிறேன். இன்றைய வாசகங்கள் நடக்க முடியாதவை நடக்கின்றன என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கட்டளைகளும் இந்த போதனைகளும் இன்னொரு நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனிடமிருந்து வருகிறது. சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தெய்வீக மனிதன். தெய்வீகத்தையும் மனித இயல்பையும் தன்னுள் கொண்ட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு வித்தியாசமானது. படகில் மீன்பிடிப்பவர்களை அவர் என் பிறகே வாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் எழுந்து போகிறார்கள். சுங்கத்துறையில் நிறைய காசுகளெல்லாம் பிரித்து கொண்டிருந்த லேவியரை என் பிறகே வா என்று சொன்னவுடன் பெரிய பணப்பட்டியெல்லாம் தூக்கி அங்கே எரிஞ்சு விட்டு ஆண்டவருக்கு பின்னால் போகிறான். நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. ஒருவரை ஒரு கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றாலே இவர் எப்படிப்பட்டவர், இவர் அந்த கட்சியில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களில் ஒரு தகுதியுள்ளவரா, அவர் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார், நல்லா பேசுவாரா, நல்லா பாடுவாரா, மக்களை எல்லாம் நல்லா கவர்ந்தெடுப்பாரா, நமக்கு ஒரு எம்எல்ஏயை பெற்று தருவாரா, இப்படியெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து தான் ஒருவரை ஒரு கட்சியில் அழைப்போம். ஆனால் இயேசு முன்பும் தெரியாதவர்களையும் சிறந்த தாளந்து இல்லாதவர்களையும் நம்முடைய கணிப்பில் மிக பெரியவர்கள் என்று போற்றப்படாதவர்களையும் தன்னுடைய பணிக்கென அழைப்பது வித்தியாசமாக இருக்குது. எல்லோருடைய மனங்களையும் அது அப்படியே பிரமிக்க வைக்கிறது. இயேசு திருச்சபையை எப்படி ஆரம்பித்தார்? ஒரு சிறிய குழு, 12 பேர், ஒருவர் அதில் போய்விட்டார். எப்படி இருந்தாலும் இன்னொருவரை சேர்த்து கொண்டு அந்த படிக்க தெரியாதவர்கள், பாமரர்கள், இவர்கள் எழுப்பிய அந்த குரல் உலகம் எங்கும் இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது என்றால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இவ்வாறு ஆண்டவருடைய செயல்களையும் போதனைகளையும் அழைப்பையும் தெளிவுபட தன்னுடைய நற்செய்தியில் எழுதி வைத்திருக்கிறார் மத்தேயு நற்செய்தியாளர். மத்தேயு ஆண்டவருடைய ஒரு சீடர். அவரும் லேவியாக இருந்தவர்தான். அவர் சுங்கத்துறையில் அமர்ந்து பணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு ஏழை மக்களிடம் அதிக பணத்தை எல்லாம் வாங்கி தங்களை ஆளுகின்ற ரோமையர்களுக்கு அவர் கப்பம் கட்டி கொண்டிருந்தார். அந்த மனிதனுடைய வாழ்வு அப்படியே மாறிவிட்டது. அவர் இன்னொருவராக மாறிவிட்டார். மக்கள் எல்லாம் வெறுக்கும் வண்ணம், அவரை தூற்றும் வண்ணம், சபிக்கும் வண்ணம் வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர்களுக்கு மோட்சமே கிடையாது என்று ரபிக்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். யூத சட்டத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சண்டார்களுக்கு மோட்சத்தில் இடம் இல்லை, வரி வசூலிப்பவர்களுக்கு, வரி தண்டுபவர்கள், இவர்கள் எல்லாம் ஆயக்காரர்கள் என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த 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 குரூப்பை சார்ந்தவர் இவர். அவர்தான் முதல் நற்செய்தியை நமக்கு எழுதி தருகிறார். இவர் யூதர். ஆண்டவருடைய போதனைகளை அப்படியே வடித்து, அதை ஜெரித்து, அதை உள்வாங்கி, அதை தியானித்து இன்னொரு வகையில் நமக்கு தருகிறார். இந்த போதனைகளை 5ஆக பிரிக்கிறார். 5ஆக பிரிக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 5, 6, 7 இந்த அதிகாரங்கள் எல்லாம் மலைப்பொழிவு. 10ஆம் அதிகாரம் அழைப்பு, அழைப்பை பற்றி பேசுகிறார். திருத்தூது பொழிவு என்று சொல்லுவார்கள். 13ஆம் அதிகாரம் அது உவமை பொழிவு. 18ஆம் அதிகாரம்
அது திருச்சபை பொழிவு. 23, 24, 25 அதிகாரம் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது நிறைவு கால பொழிவு. நமது ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது எப்படி இருப்பார் இல்லையா? 10 கன்னிகள் ஓமை அங்குதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 கன்னிகைகள் போய் பின்னால வந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறவும் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்வார்? உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்வார். அதே போல நீதி இருக்கையில் அமர்ந்து வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் திருப்பி சொல்ல பயப்படுகிறேன், சபிக்கப்பட்டவர்களே என்று வரும். ஆண்டவரை அறியாதவர்களே. இன்றைக்கு 10வது அதிகாரத்தை பார்ப்போம். 10வது அதிகாரத்தில் சீடர்களை தனக்கென அவர் தேர்ந்தெடுக்கிறார், பயிற்சி கொடுக்கிறார், அவர்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறார், அவர்களுடைய சிந்தனைகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றி அமைக்கின்றார். கரடு முரடானவர்கள், உண்மை என்ன என்பது தெரியாதவர்கள், சண்டை போட்டு வாழ்ந்தவர்கள், தன்னலமுடையவர்கள், இவர்களுக்கெல்லாம் புதிய போதனை கொடுக்கிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து 10வது அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்க, மத்தேயு அவர்களை தேர்ந்தெடுத்து, நீங்கள் போங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களுக்கு நலம் கொடுங்கள், இறந்தவர்களை உயிர்ப்பியுங்கள். அற்புதமானது. அதன் பிறகு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுவார், உங்களை ஓநாய்களிடம் ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல அனுப்புவேன் அப்படின்னு சொல்றார். எந்த இடத்துல போனாலும் சமாதானத்தை சொல்லுங்கள் என்று சொல்வார். உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களே உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களே உங்களை துன்புறுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். உங்களை சங்கங்களிடமும் அல்லது ஆளுநர்களிடமும் கொண்டு போய் நிறுத்தி உங்களை தீர்ப்பிடுவார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியில் நமது ஆண்டவர் சொல்வதை நாம் கவனமாக கேட்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? என்னை விட தன் தந்தையையோ தாயையோ அதிகம் நேசிக்கிறவன், தன் மகனையோ மகளையோ அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு ஏற்புடையவன் அல்ல. அப்படி என்றால் சொந்த பந்தங்கள், இவ்வுலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆண்டவருடைய உறவில் தவிடுபொடியாகி விடுகின்றன. இவைகளுக்கு மதிப்பே இல்லாதது போல மாறிவிடுகிறது. சொந்த பந்தங்கள் என்று வரும் பொழுது தன்னலம் வந்துவிடும், நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற நிலைப்பாடு வந்துவிடும். இந்த பந்தங்களை எல்லாம் தாண்டி இன்னொரு பந்தத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் இறையரசு. இறையரசு என்ற பந்தம். முதலில் இறையரசையும் அவற்றுக்கு உரியவைகளையும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். நமது ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த பொழுது 30 வயதுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவையே கொஞ்சம் அவர்கள்ட்ட இருந்து பிரிந்து போவது போல தெரிகிறது. எப்படி தன்னுடைய அம்மாவுக்கும் அவரை கற்றுக் கொடுக்கிறார். அம்மா, நீங்க அதிகமா என்ன அன்பு செய்துட்டீங்கன்னா நான் சிலுவையில போக முடியாது. நீங்க உங்க உறவுல நான் தக்குமுக்காடி விட்டேன் என்றால் ஆண்டவருடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றுவேனோ என்று அவர் பயப்படுகிறார். அப்படித்தான் அவருடைய சகவாசம் இருக்கிறது. அதனால சொல்லுவார், என் தாய் என் தந்தையர் யார்? நீங்க தான். என் தந்தையனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரியும் தந்தை. அப்படி என்றால் அவர் இந்த உலக உறவை இன்னொரு உறவுக்கு உயர்த்தி எடுக்கிறார். என்னுடைய அம்மா, என்னுடைய குடும்ப உறவு நல்லதுதான், நான் இப்பொழுது என் அம்மாவுக்கு உரியவன் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு பிரிந்து என் தந்தையனுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருடைய வாழ்விலே அதை செய்து காட்டுகிறார். அந்த அன்பை மறக்க முடியவில்லை. அதனால்தான் சிலுவையில் தன்னுடைய அம்மா தனிப்பட்டு விடுவார்களோ என்று சொல்லி, இதோ உன் மகன் என்று சொல்லி அந்த தாயை மகனிடம் ஒப்படைக்கிறார். தாயிடமும் அவருக்கு அன்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற முற்றிலுமாக தன்னை கையளித்து விட்டார். ஆண்டவருடைய வாழ்வே நமக்கு அது சான்றாக இருக்கிறது. இந்த சான்றை கடைபிடித்துதான் மேனாட்டில் இருந்து வந்தவர்கள் 1500 இருந்து கிபி அங்கிருந்து வந்தவங்களெல்லாம் சிலர் திரும்பி போகல. நம்மை பார்த்து நம்மை சந்தித்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறி இந்த துன்பங்களையும் துயரங்களையும் குடிசையில் வாழ்ந்து பட்டினி கிடந்து ஏழை எளிய மக்களை கையில் ஏந்தி அவர்களுடைய மூக்குகளை எல்லாம் துடைத்து விட்டு அவர்களுடைய காயங்களை எல்லாம் துடைத்து விட்டு, சி குஷ்டரோகி பக்கத்தில் வராதே அப்படின்னு தூக்கி வீசின நம்மவர்களை எல்லாம் தங்களுடைய கரங்களில் தூக்கி வைத்து அழகு பார்த்தவர்கள்.
அதுதான் துறவு, உண்மையான துறவு அதுதான். அதனால அப்பாவையும் அம்மாவையும் விட்டுக்கிட்டு வர்றது, அவங்கள விட்டுட்டு வர்றதில்ல, அந்த அன்பை பலுகி பெருகச் செய்வது. ஆண்டவர் என்பவர் யார்? அன்பை பெருக்கி ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கு என்று சொல்லி வள்ளலார் சொல்லுவார். அன்பை பெருக்கி ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்கை என்று தாயுமானவர் என்று நினைக்கிறேன், தாயுமானவர் அளவா சொல்லுவார். அப்போ இயேசுவினுடைய அன்பு அம்மாவிடமோ அப்பாவிடமோ அவங்க சகோதர சகோதரிகளிடமோ அல்லது நாசரேத்தில் வாழ்ந்தவர்களிடமோ இருந்திருந்தால் நமக்கு தெரிந்திருக்காது. இயேசுவினுடைய அன்பு இவைகளை எல்லாம் தாண்டி ஊனமுற்றோரை, குருடரை, இறந்தவர்களை, பசியாயிருந்தவர்களை அவர் சந்தித்து அவர்களுக்கு தன்னுடைய உயிரையே கையளித்ததில் தான் அவருடைய அன்பு பலுகி பெருகுகிறது. அதே போல அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கென்று வாழாமல் குடும்பத்தையே நினைச்சு வாழுகிறவன் கடுகுக்கு உரிய ஓர் உள்ளம் கொண்டோன் என்று பாரதிதாசன் பாடுவார். அவன் குறுகிய எல்லையில் வாழ்கிறான், அவன் தனக்காக வாழ்கிறான், தன் சொந்தத்திற்காக வாழ்கிறான். ஆண்டவருடைய அழைத்தல் இப்பொழுது நமக்கு தெரிகிறது. ஆண்டவருடைய அழைப்பு 3 குவாலிட்டியே உள்ளது. அதாவது அந்த அழைப்பில் இறைமை உண்டு, அந்த அழைப்பில் இதயம் உண்டு, அந்த அழைப்பில் உறவு உண்டு, இன்னொரு விதமான உறவு. அதனால தான் நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது, ஏன் நம்ம ஊரில் இருந்த நிறைய பேர் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஸர், அவர் செமினேரியனாக படித்தார், அவரால் முடியலை, திருமணம் செய்து அவருக்கு 3 குழந்தைகள், 2 குழந்தைகளை அவர் சாமியாருக்கு அனுப்பிட்டார். ஒரு பையனை நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே மனம் வந்து போ அப்படின்ட்டார். இன்னும் திருப்பி வரல அந்த பையன், வரவே மாட்டான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அவன் கடவுளுக்கு தன்னையே அர்ப்பணித்தவன். இந்த மாதிரி அழைப்பை ஏற்று வாழ்கிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். எப்படி இந்த இயேசுவின் அழைப்புக்கு செவிமடுக்கின்ற பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும், நீ என் அழைப்பை ஏற்று பின் வந்தால் உனக்கு ஒரு மாட மாளிகை தருவேன், உனக்கு ஒரு காரு தருவேன், உனக்கு என் ஸ்கூலில் பிரின்சிபாலாக உன்னை மாற்றுவேன், உன்னை பெரியவரா நிதி அமைச்சராக வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்ன எல்லாரும் ஓடுவாங்க இல்லையா? எப்பொழுதுமே ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்று தானே நம்ம நினைப்போம். ஆண்டவர் அந்த மாதிரி பலன் கொடுக்கல. நீ என்னை பின்பற்றினால் உனக்கு சிலுவை கிடைக்கும், உனக்கு துன்பம் கிடைக்கும், கடைசியில் உன்னை அடிச்சு கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட செயல்களை, இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு 1000 பேர் அவரை பின் செல்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இல்லை? அன்புக்குரியவர்களே, நம்ம ஊரில் கூட எப்படியோ பணக்கார பிள்ளை பையங்கள் எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு, நம்முடைய பாளையங்கோட்டையில் இருக்குது என்ன மடம், மௌன மடம், அது 24 மணி நேரமாக அவங்க பூசை வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஃபாதர், அவங்களுடைய தங்கியினுடைய மக 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க. இன்னும் ப்ரொமோஷன் கிடச்சி கொஞ்சம் இல்லை 75,000. எல்லாத்தையும் விட்டுவிட்டு அங்கே போய் நான் மௌன மடத்தில் சிஸ்டராக போகிறேன் அப்படின்ட்டாங்க. வீட்டில் தடுத்து பார்த்தாங்க, அழுது பார்த்தாங்க, ஒப்பாரி வச்சு பார்த்தாங்க, தூக்கி இன்னும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய சாட்சியங்கள். அவர்களுக்கு எப்படி இந்த மனது வந்தது? அது என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய அந்த அழைப்பை ஏற்று அந்த அன்பில் நுழைகிற பொழுது இந்த அன்பெல்லாம் ரொம்ப துச்சமாக இருக்கு, நிறைய இருக்கு. இந்த பாருங்க, நம்ம செகுவேரா அவர் நாட்டை காக்க புறப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே தன்னுடைய காதலிக்கு எழுதுகிறார், நீ இனிமேல் என்னை நீ நினைக்காதே, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன், நான் என் நாட்டிற்காக போக நான் துணிந்து விட்டேன், இனிமேல் என்னுடைய அன்பும் என்னுடைய கரிசனையும் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாட்டினுடைய விடுதலைக்காக என்னை அளிப்பதிலே அடங்கி இருக்கும் என்று சொன்னார். நான் எந்த குறிக்கோளுக்காக என்னை எடுத்துக்கொண்டேனோ அதற்காக சாகவும் தயாராக இருக்கிறேன், நீ என்னை உயிரோடு பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். அந்த கண்ணீர் நிறைந்த கடிதம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்ம எவ்வளவு பாசத்தோடும் நேசத்தோடும் இதுகளை பண்ணி பையங்களெல்லாம் விட மாட்டேன்றோம். 3-4 பையங்க இருந்தாலும் ஒரு பையனை சாமியாருக்கு அல்லது ஒரு குழந்தைய கடவுளுடைய பணிக்கு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், நம்முடைய அன்பு நம்மை விட்டு தாண்டி செல்ல வேண்டும், நம்முடைய சுயநலங்கள் எல்லாம் அறுக்கப்பட வேண்டும். 2வது அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய அழைத்தல் துன்பங்களை எல்லாம் தாங்கியது,
நீ எப்பொழுது உண்மைக்காக, நீதிக்காக, அன்புக்காக, சகோதர ஒற்றுமைக்காக பாடுபட விரும்புகிறாயோ நீ எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பாய். வெள்ளை எல்லோரும் அடிப்பார்கள், உன் மீது அபாண்டங்களை சுமத்துவார்கள், நீதிமன்றங்களுக்கு முன்னால் நீ சாட்சி பகர வேண்டியிருக்கும். இயேசுவினுடைய பெயரை சொல்லி போதித்ததற்காக முதல் பாப்பானவர் ராயபுரம், அதே பிறகு அருளபுரம், 2 பேரும் நீதிமன்றத்தில் நின்னாங்க. இயேசுவின் பெயரை சொல்லி போதிக்க கூடாது என்று உங்களுக்கு சொல்லி இருந்தோமே, நீங்கள் எப்படி அதை போதிக்கலாம் என்று அவர்களுக்கு சாட்டையினால் பின்னி அவர்களுக்கு அடி கொடுக்கறாங்க. அதன் பிறகு இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயன்மீர் உங்களை வணங்குகிறோம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்களெல்லாம் பெரிய பெரிய படித்தவர்கள், பல இடங்களில் விவிலியத்தை எல்லாம் கற்றவர்கள், நீங்களே சொல்லுங்கள், மனிதனுக்கு செவிசாய்க்க வேண்டுமா கடவுளுக்கு செவிசாய்க்க வேண்டுமா? அவர்களுடைய அந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்வார் அல்லவா, நீதிமன்றங்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது எதை பேச வேண்டும் என்றும் எப்படி பேச வேண்டும் என்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவையில்லை. ஆண்டவராகிய கடவுளே ஆவியின் வழியாக உங்கள் நாவிலிருந்து பேசுவார். இது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நீதிக்காக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, மக்களுடைய நல்வாக்காக இன்றைக்கு செயல்படுகிற நிறைய பேர் சிறையில் இருக்கிறாங்க, அவதிப்படுறாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் இதற்காக செத்து போனாங்க. நைட்டில் அங்கே லிடியான்னு ஒரு சிஸ்டர் ஜார்க்கண்டில் ஏழைகளோடு அவர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது இரவோடு இரவாக அவர்களை எரிச்சே கொண்டு விட்டாங்க. இது உங்களுக்கு தெரியாததாக இருக்கலாம். இதுதான் அழைப்பு. அழைப்புக்காக தன்னையே பலியாக்கி விட்டார்கள். இந்த அழைப்பை பற்றி அதிகமாக சொன்னவர் டீட்ரிஷ் போன்ஹோஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டு ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் 2ஆம் உலக போரில் ஹிட்லருக்கு எதிராக பேசினார். அதனால எல்லாரும் அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் போய் எங்கே இருந்துருங்க, இங்கே இருந்தால் ஹிட்லர் கொண்டு போடுவான். இங்கிலாந்தில் இருந்தவர் அவர் திருப்பி வந்து அந்த நாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, நாசி ரெஜிமுக்காக எதிராக அவர் போராடினார். ஹிட்லருக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார். யூதர்கள், ஏழைகள், துன்பப்படுவோர் இவர்களுக்காக போர் கொடுத்தார். அவங்கள சிறையில் அடைச்சி நச்சு புகை கொடுத்து அவங்கள சாகடிச்சிட்டார். ரேடிக்கல் காலிங். அதுதான் இறுதியான அழைப்பு, உயிரையும் கொடுக்கின்ற அழைப்பு. த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு கிறிஸ்துவின் சீடனாக இருந்தால் உனக்கு அதனால் என்ன பயன், அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதுறார். உனக்கு இறப்புத்தான், ஆனால் உன் இறப்பில் உன்னுடைய மகிமை இருக்கும். கோதுமை மணி மண்ணில் மடிய வேண்டும், அப்பொழுதுதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். பலருடைய வாழ்க்கை இவ்வாறு தான் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்வது இதுதான். அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பிறருக்காக வாழ்ந்தவர், தன்னையே அர்ப்பணித்தவர். நம்முடைய வாழ்வும் இந்த அழைத்தலை ஏற்று அதன்படி வாழ்ந்தது என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலே நிறைய சாட்சிகளாக திகழலாம். இந்த கொரோனா வைரஸ் வந்துடுச்சு பாருங்க, நிறைய பேர் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அவங்க எல்லாம் வணங்குறேன். காவல்துறையில் இருக்கிறவங்க நல்லது செய்திருக்கிறாங்க, நர்சஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நம்முடைய பங்கு தந்தையர்கள் இருக்கிறாங்க, நிறைய இந்த துறவிகள் சகோதரிகள் நிறைய பேர் நிறைய செய்திருக்கிறாங்க. இவர்களெல்லாம் இறை அரசின் சாட்சிகள். தங்களுடைய உயிரையே துச்சமென மடித்தவர்கள். கொஞ்சம் 2-3 பேர் தவறு செஞ்சிட்டதுக்காக எல்லாரும் தவறு செய்தவர்கள் என்று நம்ம கூற முடியாது. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நல்லவர்களை நினைத்து அவர்களுடைய பணியும் அவர்களுடைய வாழ்வும் சிறம்பட வாழ வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார்.
தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். என் பின்னே வருகிறவன் தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்று சொன்ன இறைவா, எங்களுடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் உம்மையே நோக்கி நாங்கள் கதறி அழுகின்றோம். எங்களுடைய குரலை கேட்டு எம்மவர் படுகின்ற துன்பங்களை எல்லாம் நீக்கி அன்பும் நீதியும் மகிழ்ச்சியும் நிலவ நாங்கள் உமக்கு அளிக்கும் ஜெபங்களை கருணையோடு கேட்டு அருள் புரிவீராக. ஒளியாம் இறைவா, திரியானது தன்னை கரைத்து பிறருக்கு ஒளி கொடுப்பது போல குருக்கள், கன்னியர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் சுயநலத்துக்கு கரைந்து பிறர் நல்வாழ்விற்கு, தியாக வாழ்விற்கு ஒளிந்திடச் செய்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் தரும் இறைவா, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றும் திருமுகன் வழியாக கூறியிருக்கின்றீர். கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டு துன்ப துயரத்தில் தவித்திருக்கும் போது நீர் எங்களுக்கு திடமும் ஆறுதலும் உறுதியும் தருகின்றீர் என்பதை உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசி அளிக்கும் இறைவா, உமது அருளின்றி அணுவும் அசையாது. நாங்கள் உமது ஆசிக்காக உம்மை வேண்டி நிற்கின்றோம். பொருளாதார சிக்கலில் மூழ்கியிருக்கும் உலக நாடுகள் அனைத்தையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உமது கருணை கண்களை திருப்பி ஆசி அளித்தருளும். அதன் வழியாக உலக நாடுகள் வளமையும் செழுமையும் நல்லாசியும் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பினோரை கைவிடாத இறைவா, உயிர் காக்கும் கடவுளாக, கைவிடாத இறைவனாக, இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றீர். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற உம் அன்பு வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகின்றன. நீதிக்காக தவிக்கும் மக்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் எங்களை நம்பி வருவோருக்கு பலப்படுத்தும், திடப்படுத்தும், ஆற்றுப்படுத்தும் சொற்களால் நம்பிக்கையூட்டச் செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் நமக்காகவும், நம்முடைய குருக்களுக்காகவும், நம்முடைய அருள் சகோதரிகளுக்காகவும், நம்முடைய மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்கின்ற பல்வேறு தரப்பட்ட பொதுநிலையினருக்காகவும் மன்றாடுவோம். நல்ல உள்ளங்களின் தியாக வாழ்வை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், துன்ப நேரத்தில் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமென்றும் மன்றாடுவோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே,
ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்புக்குரியோரே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் இப்பலியை உமது கரங்களிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் அரை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளி மிகுந்த உமது திருமுன்பாக ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமை மிகுந்த அம்மா மரியா, அவரது இல்ல தலைவரான தூய யோசேப்பு, திருத்துதர்கள், தூயோர், மறை சாட்சிகள் ஆகிய அனைவரோடு நாங்களும் ஒரு நாள் விண் வீட்டிற்கு வந்து உமது இரக்கத்தை புகழ்ந்து உரைப்போம் என நம்புகிறோம். உம்மோடு என்னென்னும் வாழ்கிறவர் எம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இறையரசு மண்ணில் மலர தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும், தன் உயிரை என் பொருட்டு இழப்பவன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வான் என்றும் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றீரே. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் வருகின்ற சின்ன சின்ன துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் பொறுமையோடு ஏற்று மக்களுடைய எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அவைகளை பயன்படுத்தவும் உம்முடைய அன்பை எல்லோருக்கும் பறைசாற்றும் தூதுவர்களாக எங்களை நீர் என்றும் ஆற்றுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லியருளும் என ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
எழுவீர் தேவனே உண்மை உணவாக வருவீர் இறைவனே உள்ள உயிராக எழுவீர் தேவனே உண்மை உணவாக வருவீர் இறைவனே. நெஞ்சில் சாய்ந்தே நான் அன்பை பருகிட தஞ்சமாக வந்தேன் தங்க இடமே தா. நெஞ்சில் சாய்ந்தே நான் அன்பை பருகிட தஞ்சமாக வந்தேன் தங்க இடமே தா. பின்னக அமைதியும் நெஞ்சம் நிறைந்திட பின்னக அமைதியும் நெஞ்சம் நிறைந்திட பின்னின் வேந்தனே இந்த உள்ளம் வா உள்ள உயிராக எழுவீர் தேவனே உண்மை உணவாக வருவீர் இறைவனே. இவனின் அழைப்பை ஏற்று அவருக்கு சாட்சியம் பகரும் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பொதுநிலையினர்கள் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கிறிஸ்துவுக்காக துன்பப்படும் அனைவரையும் ஆண்டவருடைய பீடத்தில் வைத்து அவர்களுக்கு இயேசுவே ஆறுதலும் தேறுதலும் உரமும் ஊக்கமுமாக இருக்க அவரை வேண்டுவோம். நான் பாடுறத திருப்பி பாடுங்க. என்னை அனுப்பும் இறைவா என்றும் உனதருளை தருவாய் என்றும் உனதருளை தருவாய். என்னை அனுப்பும் இறைவா என்றும் உனதருளை தருவாய் என்றும் உனதருளை தருவாய். அலைகடல் ஒலியின் இடையே நாம் உன்னை அனுப்புகின்றோம். வீண் கலக்கம் கொள்ளாதே, நீ எவர்க்கும் அஞ்சாதே, என்றுமே உன்னுடன் நாம் இருப்போம். என்றுமே உன்னுடன் நாம் இருப்போம். என்னை அனுப்பும் இறைவா என்றும் உனதருளை தருவாய் என்றும் உனதருளை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணகத்தையும் மண்டகத்தையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம், ஓர் சாவான பவம் தாரும். ஒன்றேனும் சிறிதாமல் காத்து எம்மை சுத்தர்களாய் தேடும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.